வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நன்னாள். ஆமாங்க, ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2023 வருடம். இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் அங்காரகன். ஆமாங்க, இன்றைய கிழமையுடைய அதி தேவதை செவ்வாயுடைய அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய எம்பெருமான் 6 படை வீடு கொண்ட முருகப்பெருமான் ஆவார். இன்றைய தினத்தின் ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்ட தெய்வமாக எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் நாம் அனைவருமே முருகப்பெருமானை வணங்கி வழிபடும் பொழுது அந்த மகா சக்தி நமக்கு அனைத்து வகையான நற்பலன்களையும் அருளி நன்மைகள் பல செய்வார். இன்றைய நட்சத்திரம் இரவு 11:10 வரை செவ்வாயுடைய மிருகசீர்ஷம் நட்சத்திரம். அதற்கு அடுத்து ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம் நடைமுறைக்கு வரும். இன்றைய திதி அதிகாலை 5:30 வரை சதுர்த்தசி திதியும் அதற்கு அடுத்து பௌர்ணமி. ஆமாங்க, இன்று காலை 5:30 முதல் பௌர்ணமி ஆரம்பமாகிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சிக ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியில் செவ்வாயுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைய தினம் சந்திர பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்றைய தினத்தின் நாயகனாக செவ்வாய் கிரகம் நம் அனைவரையும் இயக்கப் போகிறார் அப்படிங்கிறத சந்திரன் அடையாளம் காட்டுகிறார். ஆமாங்க, ஒவ்வொரு தனிமனித ஜாதகத்திலையும் செவ்வாய் கிரகம் இன்றைய தினம் எந்த வகையான செயல்களை செய்வதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறதோ அந்த வகையான செயல்களை பூமியில் உள்ள 800 கோடி மக்களுக்கும் செய்ய இருக்கிறார். மேசராசி அன்பர்களே, மிதுன ராசி உங்களுக்கு 3வது வீடு என சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானமாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் மேசராசி அன்பர்களில் கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல நாளாக அமைகிறது. அதை தொடர்ந்து பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். உங்களுக்கு நல்ல பதவிகளும் தேடி வரும். உங்களுக்கு உறவுக்காரர்கள் மத்தியில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறையும். உங்கள் மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமையும். மிதுன ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்களது சகோதர சகோதரிகள் வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களில் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு தங்களது உற்பத்தியை பெருக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அதில் நற்பலன்களும் அடைவார்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மற்றும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது வீட்டிற்கு அடுத்த வீடாகிய மிதுன ராசி வாக்குஸ்தானத்தில் சந்திரன் தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பை 2வது வீடு உங்களுக்கு அமைத்து தரும். பணவரவுகள் தாராளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களது குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல வழி கிடைக்கும். எதிலும் சிக்கனமாக இருந்து உங்களது குடும்பத்தை வலிமையான பாதைக்கு அழைத்து செல்வீர்கள். அத்தகைய முயற்சியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். வேலை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு
ஊதிய உயர்வுகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். வேலை ரீதியான முன்னேற்றமான நிலையும் உருவாகும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் ஆயுள் ஆரோக்கியத்தோடு மன சந்தோஷத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய முதலாவது வீடு. இந்த நல்ல வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்வது உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் தரக்கூடியதாக அமையும். இயல், இசை, நாடகத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சினிமா துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள். பல்வேறு இடங்களில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பதவி உயர்வுகள், அது சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாள். அதை தொடர்ந்து உங்களுடைய வாழ்வும் வளமாகும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெற்று படிப்படியாக முன்னேறக்கூடிய நல்ல நிலையும் உருவாகும். மிதுனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது விநாயகப் பெருமானின் தெய்வ வழிபாடு உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமையும். கடகராசி அன்பர்களே, இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன் 12வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திர பகவானால் உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஈடுபடக்கூடிய நற்செயல்களுக்கு உங்களது உற்றார்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் உதவியாக இருப்பார்கள். அதே போல் இரகசியமான செயல்பாடுகளுக்கும் ஈடுபாட்டை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவோடு நற்பலன்களும் வந்து சேரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறைந்து தொழிலில் ஏற்றம் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்மனை வழிபாடு செய்யுங்கள். இன்றைய பணவரவுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். இன்றைய தின சந்திர பகவானின் பயணம் உங்களது பரம்பரை சொத்துக்களான அப்பா மற்றும் தாத்தா சேர்த்து வைத்த சொத்துக்களை நீங்கள் மீட்பது தொடர்பான செயல்பாடுகளிலும் முயற்சிகளிலும் ஈடுபாட்டை தரக்கூடிய நல்ல நாள். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் தங்களுடைய கல்வியில் முழு ஈடுபாட்டோடு கவனம் செலுத்தி நன்றாக படிக்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் ஆசி பெற்ற நல்ல நாளாக அமைகிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபார சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டு தொழிலில் லாபமும் நற்பெயரையும் வாங்கித் தரும். தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, கர்மஸ்தானத்தில் சந்திரன். இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது உடல் எடை அதிகரிக்கக்கூடிய, உடல் பருமன் கூடக்கூடிய அமைப்பை 10வது வீடு அமைத்து தருவதற்கு வாய்ப்பு உண்டு. வேலை தொழில் தொடர்பாக ரியல் எஸ்டேட் ஏஜெண்டுகளுக்கு கமிஷன் வகையில் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வரக்கூடிய லாபகரமான நாள். வெளியூர் பயணங்கள் மூலம் ஏற்ற மிகுந்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தின் 10வது வீட்டின் இயக்கத்தினால் நீங்கள் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் கைகூடும். சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பொதுவாக இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலை, ஞாபக மறதி போன்றவை மறைந்து நீங்கள் அடையக்கூடிய இலக்கை எளிதில் அடைவதற்கு தயாராகக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது இன்றைய ஆதிபராசக்தி தாயின் தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே,
புண்ணியஸ்தானத்தில் சந்திரன். இன்றைய தினம் இரண்டாவது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய மங்களகரமான நாளாக அமைகிறது. பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்விக்காக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களது முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள். அதேபோல உடல் ஆரோக்கிய குறைபாட்டால் நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய துலாம் ராசி ஜாதகக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆகில் ஸ்தானத்தில் சந்திரன். இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திர பகவான் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தையுமே எந்த ஒரு தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்கு எந்த வகையான உத்தரவாதமும் இல்லை. ஒரு தனி மனித ஜாதகத்திற்கான பலன் அவர்களது தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். இன்றைய தினம் தேவையற்ற நட்புகளால் வீண் பழி சொற்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எச்சரிக்கையோடு நீங்கள் நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். நம்முடன் இருப்பவர்களே, நமக்கு நன்மை செய்து கொண்டு இருப்பவர்களே, நமக்கு மன கஷ்டத்தை தரும் வகையில் இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 8வது வீடு வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் சிறு சிறு இடையூறுகள் கூட வராமல் தவிர்த்து விடலாம். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளை நீங்கள் கவனமோடு கடந்து செல்ல வேண்டிய நாளாக அமையும். இன்றைய உங்களது நடராஜ பெருமானின் தெய்வ வழிபாடு 8வது வீடு தரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு வழி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழியில் பொருளாதார மேன்மையை தரக்கூடிய லாபகரமான நல்ல நாளாக அமையும். வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஊதிய உயர்வுகள் தக்க சமயத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வேலை செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உயர்நிலையை அடையக்கூடிய யோகமும் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களில் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அனைத்துமே விலகும். இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் திருமணம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உங்களது இன்றைய பார்வதி தாயாரின் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்கு சிறப்பை தருமன்னம் அமையும். மகர ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தில் சந்திர பகவான். வெற்றி ஸ்தானம் என்பது நீங்கள் உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வீடான மிதுன ராசியின் நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த வகையான காரியமாக இருந்தாலும் சரி, அது 6வது வீட்டின் நடைமுறையால் வெற்றியை தரும். இது நாள் வரை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த ஏற்ற இறக்கமான நிலை மாற்றமடைந்து பண உறவு சீரான நிலையில் அமையும். உங்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இடம், வீடு, மனை, இயந்திரம், தளவாட பொருட்கள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு சிறப்பை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பல்வேறு நிறுவனங்களில் பல்வேறு பணியில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வை அடையக்கூடிய அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பார்த்த பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த நாள் உங்களுக்கு தரும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக அமையும். கும்பராசி அன்பர்களே, புத்திஸ்தானத்தில் சந்திரன். இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளின் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதைத் தொடர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குழந்தை பாக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் துறை சார்ந்தவர்களுக்கு லாபகரமான பலனை அடையலாம். அதைத் தொடர்ந்து
உங்கள் பொருளாதார நெருக்கடிகளும் விலகும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் பணவரவுகள் தாராளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. கல்வி பயிலக்கூடிய கும்பராசி மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இன்றைய தெய்வ வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐயனார் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, தாயை குறிக்கக்கூடிய மாதுருஸ்தானத்தில் சந்திர பகவான், அந்த வீட்டின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். பொதுவாக உங்களை துரத்தி வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களது திடமான மனதோடு தூசு போல தட்டிவிட்டு உங்களது கடமைகளை செய்து இனிமையாக கடந்து போக வேண்டிய நல்ல நாளாக அமையும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகின்ற காரணத்தால் உங்களுடைய இதயத்தில் மனக்கவலைகள் எதுவுமே இல்லாமல் அனைத்தும் சந்தோஷமாக மாறக்கூடிய நல்ல நாளாக அமையும். உங்களது வீட்டு வாடகை, நீங்கள் சேமிப்பு செய்த முதலீடு, இது போன்ற வகையில் பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாகவும் மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலில் லாபம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்தின் பணவரவுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.